பவளவிழா பாப்பாக்கு வேற என்ன தெரியும்? கரூர் காலனுக்கு என்ன தெரியும்? என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவை. நீங்கள் ஒன்று தான் சொன்னீங்க, நான் 2 சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் சொன்னதுலேயே ஒன்று, இன்னொன்று நான் சொல்கிறது. சரியா? மக்களை காவு எடுத்தது, தப்பி ஓடியது, அரசியலில் நடிக்கிறது, இவையெல்லாம். மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே. இந்த மக்கள் சக்தி சேனல் மக்களுக்கு சக்தி கொடுப்பது, விழிப்புணர்வு கொடுப்பது, அதே போல் மக்களுடைய சக்தியை வாங்கி கொள்வது. அதாவது மக்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்கள் லைக் மூலியமாக, உங்கள் ஷேர் மூலியமாக, உங்கள் கமெண்ட் மூலியமாக, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாக அந்த சக்தியை நான் வாங்கி கொள்வது இந்த மக்கள் சக்தி சேனலின் குறிக்கோள். மக்கள் சக்தி எல்லா விதத்துலேயும் விழிப்புணர்வு கொடுக்கறது. அதில் உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு பிடிச்சதை மைண்டில் வச்சுக்கோங்க. வாங்க, இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேங்கிறத வாங்க பாருங்கள். இன்றைக்கி நான் பார்த்தேன், 3வது ஆண்டு நிறைவு விழா குழு மீட்டிங் நிர்வாகிகள் குழு மீட்டிங். நம்மளுடைய தவேக நடிகர் தலைவர் விஜய் அவர்கள், எனக்கு பேரே சொல்ல பிடிக்க மாட்டேங்கிறது, தற்குறி தலைவன் தான் சொல்ல வருது, ஆனால் மரியாதை நிமித்தமாக விஜய் அவர்கள் குழுவை நடத்தி அவர் பேசினதில் ஏதாவது ஒரு அறிவார்ந்த பேச்சாக இருக்குமான்னு நான் ஒவ்வொரு வாட்டியும் கேட்பேன். அறிவார்ந்த பேச்சுனா அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பார்ப்பேன். ஆனால் எப்பவும் போல் ஏதோ ஒன்று அவர் டிஎம்கே எதிர்க்கிற மாதிரியே எதிர்த்து இப்போ டிஎம்கேக்கு எதிராக ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்கெல்லாம் இவருக்கு போடணும், அது மாதிரி தான். டிஎம்கே வராதுங்கிற மாதிரி தெரிய போய் அந்த ஓட்டெல்லாம் பிரிக்கிறதுக்காக இவர் உள்ளே வந்த மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. பல பேரும் அதுதான் சொல்கிறாங்க. அவர் நடவடிக்கையும் அப்படி தான் இருக்குது. அவர் கண்டபடி பேசுவாராம், மற்ற கட்சிகள்லாம் வாய மூடுமா. இவர் ஒரு பெரிய கூட்டத்தில் 41 பேர் இறந்ததுக்கு தன் பேர்லேயே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காதவன் இப்போ மக்களை காப்பாற்ற போகிறேன், நான் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க போகிறேன், கப்பு நம்மளுது தான் பிகிலு, 2026 கப்பில் நம்மளுது தான் பிகிலுன்னு ஒரு விசில் சின்னத்தையும் வாங்கிட்டு பார்ப்போம். நாம் அதையும் தானே பார்ப்போம். இப்போ அவருடைய பேச்சுக்கு பதில் கொடுத்து பார்ப்போம். வாங்க, இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, மைக்கை பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? அப்புறம் என்ன, இவருக்கு யூடியூப்பில் பதில் அளிக்கணும்னு ஆரம்பித்தாச்சு. போட்டுருவோமா? பாம் போட்டுருவோமா? பிளாஸ் போடுவோம். வாங்க. பவளவிழா பாப்பாக்கு வேற என்ன தெரியும்? கரூர் காலனுக்கு என்ன தெரியும்? கரூர் காலனுக்கு என்ன தெரியும்? பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும். சினிமாலேருந்து வந்தவருக்கு அரசியலில் நடிக்க தானே தெரியும். சினிமாலேருந்து வந்தவருக்கு அரசியலில் நடிக்க தானே தெரியும். அதுக்காக நாம் அவங்க பண்ணுற தப்பெல்லாம் சொல்லாமல், வெளியே சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்காக நடிகனே, கரூர் காலனே, உங்கள் தப்பை சொல்லாமல் இருப்போமா? சொல்லுங்கள், என்ன தெரியும்? உங்கள் தப்பை அதுக்காக நாங்கள் சொல்லாமல் இருப்போமா? சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். நம்மளை தவிர யார் அவங்கள ஏற்று நின்று கேள்வி கேட்கறது? யாருக்கு அந்த தில் இருக்குது? மக்களோட ஒரே பிரதிநிதி நாம மட்டும்தான். என்னை தவிர யாரும் உங்களை கேட்குறது? யாருக்கு தில் இருக்குது இது மாதிரிலாம் வீடியோ போட? நான் உங்களை கேள்வி கேட்ட வீடியோலாம் பாருங்கள். அது மாதிரிலாம் வீடியோ போட யாருக்கு தில் இருக்குது?
தற்குறிகளுக்கு தில் இருக்கா? உங்கள் நான் ஃபேனுக்கெல்லாம் தில் இருக்கா? இல்லையே. நாங்கள் மட்டும்தான் கேட்போம். அதுவும் நான் மட்டும்தான் கேட்பேன். இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. இந்த ஏஐ உலகத்தில் A1 உலகத்தில் ஏஐ உலகத்தில் ஒரு வேளை திருவள்ளுவர் இருந்தார்னா உங்களுக்காக ஒரு குறள் எழுதுன்னு சொன்னால் என்ன குறள் எழுதியிருப்பார்? ஒரு குறள் எழுதியிருக்க மாட்டார். அந்த 1330 குறளும் எழுதியிருப்பார். அவங்களுக்காவது ஒரு குறள் எழுதியிருப்பாருங்க. நீங்கள் உங்களுக்கு முழு குறளும் எழுதியிருப்பார். நீங்கள் ஒன்று தான் சொன்னீங்க, நான் 2 சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் சொன்னதுலேயே ஒன்று, இன்னொன்று நான் சொல்கிறேன். சரியா? மக்களை காவு எடுத்தது, தப்பி ஓடியது, அரசியலில் நடிக்கிறது, இவையெல்லாம் தாவேக்க முதற்றே உலகு. கரெக்டாக வருதா? மக்கள் காவு, தப்பி ஓடல், அரசியல் நடிப்பு, இவையெல்லாம் தாவேக்க முதற்றே உலகுன்னு இருப்பார். சொல்லிட்டேன்பா, 2 வாட்டி தான் சொல்லிட்டேனே. சரி, உங்களுக்காக 3வது வாட்டின்னு சொல்கிறேன். மக்கள் காவு, தப்பி ஓடல், அரசியல் நடிப்பு, இன்னொன்று சேர்த்துக்கங்க, திமுகவின் பீவிங், இவையெல்லாம் தாவேக்க முதற்றே உலகு. கரெக்டாக வருதா? அடுத்த இன்னொரு குறளும் உங்களுக்காக சொல்கிறேன் கேளுங்க. மக்களுக்கு தாவேக்க கூட்டத்தில் 41 பேர் இறந்ததை மறப்பது நன்றல்லது தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவது. எப்படி இது? எப்படி நீங்கள் தான் குறள் சொல்லுவீங்களா? நாங்களும் சொல்லுவோம்ல. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இருங்க. தாவேக்கா கூட்டத்தில் 41 பேர் இறந்தது மறப்பது நன்று தாவேக்காவுக்கு ஓட்டளிக்காமல் இருப்பதே. இது இன்னொரு குறள். போரும்பா, 2 வாட்டி சொல்லிட்டேன். இதை நீங்கள் வைரலாக்குங்க. அப்படியே இருக்கட்டும். அதில் மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். இதுலேயாவது மக்கள் புரிஞ்சுப்பாங்களா? நீ திமுகவோட பி டீம் தான், எங்கப்பங்குதிருக்குள்ளே இல்லைன்னு டிஎம்கேக்கும் டிவிகேயும் தான் எதிரின்னு சும்மா நடிக்கிறீங்கன்னு இப்போ நீ சொன்ன பாரு. டிஎம்கேக்கு எதிரியாக சொல்லு. பாஜக கூட்டணி வச்சுன்னு இருக்கிற ஏடிஎம்கே ஒன்று சொன்ன பாரு. அப்போனா நீ டிஎம்கேக்கு எதிரி இல்லை. எப்போ நீ ஏடிஎம்கேயும் சொல்கிறையோ, சரி 2 கட்சிக்கு நீ எதிரின்னு சொன்னா, இப்போ டிஎம்கேக்காக நீ ஓட்டு வாங்கி அதை பிரித்து விட்டு அவர் ஏடிஎம்கேயும் வரவிடாமல் பண்ணுறதுக்காக உன்னை டிஎம்கே களம் இறக்கியிருக்காங்க. அப்படி தான் நான் சொல்லுவேன், எனக்கு புரிந்தது அரசியலில். இதுலேயே மக்களுக்கு புரிஞ்சிருத்து நீ டிஎம்கேயோட பி டீம்னு எல்லாத்துலேயும். இப்போ வேற உன்னோட இதில் நடிக்க ஆரம்பிச்சிட்ட. இந்த 3வது குழுவில் முருகரை தூக்கி வைக்கிற மாதிரி நடிக்க வர ஆரம்பிச்சிட்ட. திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு வார்த்தை நீ பேசலை. ஆனால் மக்கள் ஒன்று புரிஞ்சுன்றாங்க,
என்னன்னாக்க சுயேட்சையா இது வரைக்கும் எந்த கூட்டணியோடையும் நிற்காம தனியாக நின்று 3வது இடத்தை பிடித்த விவசாயியை ஆதரிக்கிற ஒருவரை தான் ஆதரிக்க வேண்டும். அவரை வேணாலும் முதலமைச்சராக கொண்டு வருவோமே தவிர இந்த ஆளை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. பார்ப்போம் 2026 தலையெழுத்து எப்படி இருக்குன்னு. ஸோ இப்படி எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும். நம்ம டிவிகேவால் மட்டும்தான் முடியும். வாட் ப்ரோ? என்ன ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.